கார்த்திக் சிதம்பரம் அவருக்கு என்ன தோணுதோ அதை சொல்லலாம். ம். நாங்கள் 1998 யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது தமாகாவோட சேர்ந்து சீட்டு ஜெயிச்சுட்டு கடைசி நிமிஷத்தில் பிஜேபிக்கு தாவினது நம்மளுக்கு தெரியும். அப்போ எங்கள்கிட்ட வந்து சத்தியமூர்த்தி பவனில் கலைஞர் சொல்லிட்டா போனார். 5 சீட்டு ஜெயலலிதா கவுத்தும் போது, வாஜ்பாயை கவுத்தும் போது, திமுக இருக்கிற 5 எம்எல்ஏ வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு தான் ஓட்டு போட்டுது. கரெக்டா? அப்போ கலைஞர் நல்லா ஆரோக்கியமா இருந்தாரு. கலைஞர் வந்து எங்கள்ட்ட சொல்லிட்டு போனாரா? மூப்பனார்ட்ட, "ஐயா நான் போயிட்டு வரேன். நான் வந்து இனிமே பிஜேபி பக்கம் போறேன்" அப்படின்னாரா? அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க? இருங்க. மற்ற கட்சிக்காரங்கலாம் கூட்டணியில இருந்தாலும் அவங்க சொல்லிட்டு போனாங்க. அவங்க சின்ன கட்சின்னு சொல்லலைங்க. நீங்க சொன்னீங்களான்னு நான் கேட்டா கேள்வி கேட்டதுக்கு பதில். இல்ல அப்ப பழைய பகைய வந்து நீங்க தீர்க்கிற மாரி, பழிக்கு பழி அப்படி அப்படி இல்ல. ஆகாதா? நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நீங்க எப்படி ஒரு வாட்டி பண்ணல. நான் பல முறை தான். 2006ல எங்கனால தான் நீங்க கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணீங்க. ம். எங்களுக்கு மினிஸ்டர் குடுத்தீங்களா? எங்களுக்கு மினிஸ்ட்ரி குடுக்கல. அப்ப சப்போர்ட் கேட்டு எங்க கலைஞர் இதுக்கு வந்தாரா? கலைஞர் சத்தியமூர்த்தி பவன் வந்து டிஎன்சிசி பிரசிடெண்ட்ட பார்த்து, என்ன சப்போர்ட் பண்ணுங்கன்னு எங்கள கேட்டாங்களா? கேட்கலல்ல. மைனாரிட்டி திமுக அரசுன்னு ஜெயலலிதா சொன்னம்போது, எங்க சப்போர்ட்ட வச்சு தான் நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணீங்க. அன்னைக்கு தலைவர் வந்து கலைஞர் வந்து நல்லா தான் இருந்தாரு. ஆரோக்கியமா இருந்தாரு. சீஃப் மினிஸ்டரா வந்து எங்கள வந்து பார்த்து சத்தியமூர்த்தி பவன்ல, "ஐயா, நாங்க வந்து போப்போறோம். சப்போர்ட்டுக்கு நன்றின்னு" சொன்னாரா? இன்னைக்கு விஜய் வந்து சொன்னார்ல, எங்க ஆஃபீஸுக்கு.